செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்ற விவரங்கள் அனைத்தும் தெரிந்துவிட்டது. தற்பொழுது கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து முடித்துவிட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 7வது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்திய பொழுது ஏராளமான ஆவணங்கள் புதிதாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜியின் தந்தையிடம் விசாரணையின் பொழுது 8 முறை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் சென்னைக்கு வந்தடைந்தது தெரிய வந்திருக்கிறது. மறைமுகமாக வந்தடைந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சென்னைக்கு வரும்பொழுது அல்லது நாங்கள் அவர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் தற்பொழுது எடுத்திருக்கிறோம். இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களுக்கிடையே பதட்டங்கள் நிலவி வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் முக்கிய குற்றவாளி என்றும் அவர் கைது செய்யப்பட்டாலோ அல்லது சரணடைந்தாலோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞரே கூறியிருந்தார். தற்பொழுது மிக முக்கியமான தீர்ப்பாக இது வந்தால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழங்கப்படும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களின் பெயர்கள் அடிபடும் என்றும் தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக, ஒன்றல்ல இரண்டல்ல 8 மாதங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்ணிலும் தனிப்படை காவல்துறையினர்கள் கண்ணிலும் மண்ணை வீசிவிட்டு தான் தலைமறைவாக இருந்திருக்கிறார். ஆனால் 7வது முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையின் பொழுதுதான் கிடைக்கப்பெற்றிருக்கிறது முக்கியமான தகவல்கள். எங்கே இருக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான நிர்வாகிகளின் பிடியில்தான் அசோக்குமார் அவர்கள் இருப்பதாகவும் வாரத்திற்கு 2 முறை தந்தையிடம் பேசுவதாக ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் சரணடைந்து விட்டால் நிச்சயமாக குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்படும், செந்தில் பாலாஜியின் ஜாமீனும் விரைவாக விடுவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.